ஹாய், இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 பாதாம், 3 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பாதாம் எள்ளுலாம் ஆட் பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். குக்கரில் எண்ணெய் சேர்த்து எல்லா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 25 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இனிமேல் நம்ம அரைச்ச மசாலா நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா இறக்கி